இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பாலாஜா ஸ்ரீ சாய் மொபைல், குறைந்த விலைக்கும் சிறந்த சலுகைக்கும். இந்த நிகழ்ச்சியை முழுக்க முழுக்க வழங்குறது யார் அப்படின்னு பார்த்தா வாலாஜாசி சாய் மொபைல்ஸ் தான். வாலாஜாசி சாய் மொபைல்ஸில் உங்களுக்கு எண்ணற்ற மாடலில் மொபைல்ஸ் வந்து நிறைய குஞ்சு இருக்குது. இங்கே வந்து பை ஒன் கெட் ஒன் அப்படின்ற ஆஃபர்லாம் உங்களுக்கு நிறைய இருக்குது. ஒன்று வாங்கினால் 1 கிலோ வச்சாங்க. வீட்டில் 2 பேர் 3 பேருக்கு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா உங்கள் நேரம் வந்தோன்னா காம்போ ஆஃபர்லாம் உண்டு. 2 ஃபோன் வாங்கலாம், 3 ஃபோன் வாங்கலாம், 4 ஃபோன் வாங்கலாம். உங்களுக்கு ஃபோன் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எல்லா வெரைட்டிலையும் உங்களுக்கு வந்து ஃபோன் கிடைக்கக்கூடிய ஒரே இடம் எங்கே அப்படின்னு பார்த்தா வாலாஜாசி சாய் மொபைல்ஸ் தான். மொபைல் வாங்கினா நீங்கள் முதல்ல கிளம்பி வரக்கூடிய ஒரே இடம் எங்கே அப்படின்னா வாலாஜாசி சாய் மொபைல்ஸ் தான். யாரை விட கேளுங்க, எதிர்ட்டு கேளுங்க, நீங்கள் எங்கே வாங்கினீங்க போன சாய் மொபைல்ஸில், நீங்கள் எங்கே வாங்கினீங்க சாய் மொபைல்ஸில் அப்படின்னு யார் ஃபோன் வாங்கினாலும் நீங்கள் சாய் மொபைல்ஸ் தான் வாங்கிட்டு இருக்காங்க. நீங்களும் அதே போல் நீங்கள் மொபைல் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே வரக்கூடிய இடம் வாலாஜாசி சாய் மொபைல்ஸ். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். ஐயா உங்கள் பேர் என்ன ஐயா? மணி. மணி எந்த ஊர் ஐயா? அவங்க நாங்கள் பணப்பாக்கம். பணப்பாக்கத்தில் இப்போ இருக்கீங்களா இல்லை வெளியே ஊரில் போயிருக்கீங்களா? எங்க துங்கபத்ராங்களா? துங்கபத்ராவில் வந்து டேம் இருக்குது. துங்கபத்ரா டேம் இது நிறைய இடம் இருக்குது. துங்கபத்ரா டேம் இப்போ இருக்கக்கூடிய இப்போ நம்ம வேலூர்லேருந்து துங்கபத்ரா எத்தனை கிலோமீட்டர் ஐயா? 365 கிலோமீட்டர். இப்போ நம்ம கிளம்பி போனோம்னா பஸ்ஸில் போகிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும், இல்லை ட்ரெயினில் போகிறது நல்லா இருக்கும், இல்லை ஃப்ளைட்டில் போகிறது நல்லா இருக்குங்களா? ட்ரெயினில் போகிறது நல்லா வசதியாக இருக்கும். நல்லா வசதியாக இருக்கும். இப்போ துங்கபத்ராவில் இருக்கக்கூடிய இந்த டேம் எத்தனை கிலோமீட்டர் ஐயா? அது டேம் வந்து ஒரு 3 கிலோமீட்டர். 3 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குங்க. அப்படியே எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அது கண்டு கட்ட தூரம் தண்ணியாகவே இருக்கும். அவ்வளோ தூரம் தண்ணி அந்த டேமில் வந்து உள்ள வர 3 கிலோமீட்டர் வரைக்கும் உள்ள சூரங்கம் வேற இருக்கு. உள்ள வந்து ஆழமும் இருக்கு. அங்கேருந்து வந்து கரண்ட்டும் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. அது பக்கத்தில் சூரங்கம் இருக்கு. சுரங்கமும் இருக்கு. அதனால தண்ணி இன்னைக்கு வரைக்கும் வத்துறது கிடையாது. அந்த அளவுக்கு வந்து தண்ணி ஃபுல்லாக இருந்துட்டு அது பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு மலை ஒன்று இருக்கும். அந்த மலைக்கு மேலே ஏறி போய் பார்த்தீங்கன்னாக்கா அதோடைய ஃபுல் வியூவும் வந்து உங்களுக்கு நல்லா அழகாக இருக்கும். போய் வந்தீங்கன்னாக்கா கர்நாடகா போனால் இதெல்லாம் முக்கியமாக பார்க்கக்கூடிய இடம். கர்நாடகாவில் வேற எந்த இடம்லாம் முக்கியமாக பார்க்கக்கூடிய இடம் ஐயா? ஹம்பி வந்து இன்னைக்கு வந்து நிறைய சினிமாக்கள் வந்து எடுக்கக்கூடிய இடத்து வந்து பார்த்தா ஹம்பி தான். ஹம்பி வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டருக்கு சுற்றி எந்த இடத்துல எடுத்தாலும் நிறைய கோட்டைகள், கோவில்கள்னு நீங்கள் உள்ள பூந்தினாவே அந்த இடத்த விட்டு உங்களுக்கு வரதுக்கு மனசே வராது. 10 நாள் 15 நாள் இருந்து ஹம்பியை பார்த்துட்டு வரணும் அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணும். நிறைய சினிமாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய சினிமாவில் பாடல்கள் எடுக்கணும் அப்படின்னாக்க போறக்கூடிய இடம் வந்து ஹம்பி தான். ரொம்ப சிறப்பாக இருக்கும். வாழ்க்கையில் நீங்கள்லாம் வந்து போய் பார்க்கணுன்னா தாஜ்மஹால்லாம் பார்க்கணுன்னா இதெல்லாம் வந்து தாஜ்மஹால் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் இந்த ஹம்பிலாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த காலத்தில் நம்மளுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய எவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸு, லாரி, ஜேசிபி இதெல்லாம் வச்சு நம்ம வேலை பார்ப்போம். அன்றைக்கி இருக்கிற ஆட்களை வச்சு அன்றைக்கி எவ்வளோ பெரிய பெரிய மண்டபங்களை கட்டியிருக்காங்க, எப்படி சிலைகள்லாம் வந்து செதுக்கியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஹம்பியில் வந்து ஒரு கோவில் ஒன்று இருக்குது. இந்த கோவிலில் ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோல் வழியாக பார்த்தீங்கன்னா அந்த கோபுரம் தலைக்கீழே நெல் வந்து விழும். அது இன்னைக்கு போனீங்கன்னா கூட அதை வந்து நீங்கள் பார்க்கலாம். அது எவ்வளோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து அது வந்து அப்படியே வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு போய் பார்த்தோன்னா கோவிலுடைய நிழல் வந்து தலைக்கீழே அங்கே தெரியக்கூடிய இடம் வந்து ஹம்பி. அதனால கண்டிப்பாக ஹம்பியை போய் பாருங்க, கண்டிப்பாக பார்க்கக்கூடிய இடம். வேற என்ன இடம் எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கா? உலிகி ஒரு கோவில் இருக்கு. உலிகி இந்த உலிகி கோயிலுடைய சிறப்பு என்னையா? உலிகி கோயில் சிறப்பு வந்து அது யார் என்ன நினைச்சாலும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாக்கா கம்பல்சரி நீ நினைக்கிறது மனசுல நினைக்கிறது உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னாக்கா ஃபேமஸான கோயில். நீங்க எந்த கோரிக்கையை வச்சாலும் கடவுள் வந்து இல்லைன்றது சொல்றதே கிடையாதுங்க. இன்னைக்கு வந்து நம்ம திருப்பதியில போயிட்டு நம்ம பெருமாள் வந்து நம்ம வேணும்னு நம்மளுக்கு எல்லாமே கொடுக்குறாரு. இன்னைக்கு திருப்பதி நம்ம போயிட்டு இருக்கோம். அதே போல கர்நாடகாவில் அதே போலதான் இன்னைக்கும் வந்து நிறைய பேர் போயிட்டு நிறைய பேருடைய ஆசைகளை வந்து நிறைவேற்றிருக்காரு. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆசை இருந்தால் கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு போய் அந்த கோரிக்கையை வைங்க. மறுபடியும் அடுத்த கோரிக்கையாக தான் நீங்கள் அந்த இடத்துக்கு போகிறது மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. வேற என்ன இடம் இருக்குது பார்க்குறது கர்நாடகாவில் நிறைய இடமெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த மந்திராலயம் அப்படின்றால அந்த மந்திராலயம் பற்றி சொல்லுங்கய்யா. மந்த்ராலயா வந்து அது ஆந்திரா. அதனால அது வந்து அப்படியே கர்நாடகாலேருந்து அப்படி ஓரமாக அப்படி போயிடுறோம். பார்டர் 2 பேருக்கு பக்கம் தான், ஒரு 4-5 கிலோமீட்டர் தான் வித்தியாசம். மந்திராலயா அப்படின்றது அதுவும் ஃபேமஸான கோயில். போனீங்கன்னா நீங்கள் இப்படி போகிறப்போ ஆந்திரா வழியாக போகிறத விட கர்நாடகா வழியில் போனீங்கன்னா உங்களுக்கு மந்திராலயா வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். டேம் கட்டினரை வந்து நம்ம தமிழ்கார் தான். திருமலை ஐயங்கார் தான் இங்கே தமிழ்கார் தான் போய் அங்கே டேமை கட்டினாங்க. டேமை கட்டினதுனால இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து போனவங்க ஒரு தமிழ்நாடு ஆட்களே இருக்கக்கூடிய ஒரு ஊரே அங்கே இருக்கு. இங்கேருந்து போயிட்டு அங்கெல்லாம் இருக்காங்க. இங்கேருந்து வேலை செய்யறதுக்காக போனாங்க. ரொம்ப வருஷம் அங்கேயே கட்டினதுனால மொத்த பேருமா அந்த இடத்துல அப்படியே தங்கிட்டாங்க. நீங்கள் கர்நாடகாவில் அவ்வளோ இன்டீரியரில் உள்ளே போய் தமிழ் பேசுனா அந்த இடத்துல போனால் நீங்கள் தமிழில் பேசலாம். வெறும் தமிழ்கார் தான், வெறும் தமிழ் தான். உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய பலகை இது நேம் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தமிழ்லேயே வச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு நல்லா டேம்னாக்கா அங்கே எல்லாம் தமிழ்கார் தான், எல்லாம் தமிழ்கார் தான். நீங்க வந்து பயப்படாம போலாம், கவலையே படாதீங்க அப்படின்னு. ஐயா நீங்க வந்து பழைய பாடல்கள் கேட்டிருக்கீங்களா? ஐயா பழைய பாடலாம் கேட்டிருக்கீங்க. என்னென்ன பாடல்லாம் கேட்டிருக்கீங்க? ஐயா
எம்ஜிஆர் பாடலாம் எம்ஜிஆர் பாடலாம் கேட்டிருப்பீங்க. ஏன்னா கண்டிப்பாக எம்ஜிஆர் பாடல் கேட்காத ஆளே இருக்க முடியாது. எம்ஜிஆர் பாடலில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் எதையா? நிறைய பாடல்கள் நிறைய பாடலுக்கு பிடிச்சது ஒரு பாட்டு சொல்லுங்க. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இந்த வேதனை படமாட்டார், அதானையா? இது இன்னைக்கு வரைக்கும் எல்லாருக்குமே எல்லாரும் அதான் நினைக்கிறோம். நம்ம நினைச்சதை அப்படியே நடந்துட்டா ஜனங்க எப்பவுமே வேதனை பட மாட்டாங்க அப்படின்ட்டு. ஐயா, இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறோம். இந்த கேள்வி நீங்கள் சரியான பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா வாலாஜாஸ்தி சாய் மொபைல்ஸ் சொல்லணும் அழகிய ஹெட்ஃபோன் வந்து உங்களுக்கு கிஃப்டாக காத்துருக்குது. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, தென்னிந்தியாவின் உயரமான மலை எது? எவரெஸ்ட். எவரெஸ்ட்டுங்களா? அது வட இந்தியா மேலே இருக்குது. தென்னிந்தியானா இந்த பக்கம் நீங்கள் சொல்லக்கூடிய கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா இது போல் இடங்களில் இருக்கக்கூடிய ஒரு மலையை தான் உயரமான மலை என்று சொல்வார்களோ அது என்ன மலை? ஒன்றும் அவ்வளோ ஐடியா இல்லை. அண்ணன் மற்ற விஷயங்கள்லாம் நிறைய விஷயத்த ரொம்ப கரைச்சி குட்டியதுனால இப்போ வந்து இருக்கிற விஷயத்தை நம்மளால சொல்ல முடியல. மீண்டும் பிறகு சந்திப்போம். தம்பி, உன் பேர் என்னப்பா? கோபி. கோபி. வெறும் கோபியா? கோபி கூட வேற ஏதாவது பேர் இருக்காப்பா? வெறும் கோபி. கோபி தானே. இந்த கோபின்றது எதை குறிக்கும்? தெரிஞ்சா சொல்ல மாட்டேனா? தெரிஞ்சா சொல்ல மாட்டேனா? தெரியாத கேள்வி என்கிட்ட போட்டு கேட்டா நான் என்ன பண்ண முடியும்? கோபி. கோபினா நான், அவ்வளோதானே. கோபினா நீ தானேப்பா? நான் இல்லைப்பா. கோபினா அவரு. என்ன பண்ற பண்ணி? நான் படிக்கிறேன். படிக்கிறியா? என்ன படிக்கிற? காலேஜ் படிக்கிறேன். காலேஜ் படிக்கிறியா? காலேஜில் என்ன சம்மந்தமாக படிக்கிறப்பா? பிஏ இங்கிலீஷ் படிக்கிறேன். பிஏ இங்கிலீஷா? ஆங்கிலத்தை பற்றி எது கேட்டாலும் புட்டு வச்சிருவியோ? திடீர்னு இது மாதிரிலாம் ஏதாவது என்ன கோத்து விட்டு போயிடாதீங்க. போகிற இடத்துலாம் அப்புறம் ஆங்கிலத்தை பற்றி கேள்வி கேட்டு என்ன ஒரு வழி பண்ணிவிடுவாங்க. அப்படி தானப்பா சொல்ல வர? அப்படின்னு சொல்ல வரல. அப்படித்தான் அப்படின்னு சொல்ல வரல. அப்படித்தான். இந்த ஆங்கிலம் கற்றுக்கணுன்றது உனக்கு ஏன்பா தோணுச்சு? ஆங்கிலன்றது நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும். வேலைக்கு போகிறத எங்கே பார்த்தாலும் ஆங்கிலம் தான் கேட்குறாங்க. அதனால் ஆங்கிலம் படிக்கிறது நம்மளுக்கு வந்து தேவை. எங்கே போனாலும் ஆங்கிலம் தான் கேட்குறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் தான் தமிழ் நம்மளுக்கு செல்லுபடி ஆகுது. தமிழ்நாட்டை தவிர்த்து வேற எங்கே போகிறோம் ஆங்கிலத்தில் கொஞ்சம் பேசணும்னாலும் தெரியுது. ஆனால் தமிழ்நாட்டிலே இன்றைக்கி எல்லாரும் நிறைய பேர் ஆங்கிலத்தை தான் பேசிட்டு போயிட்டே இருக்கிறோம். எதை ஒன்று ஆரம்பித்தாலும் பஸ்ஸு, ரோடு அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை வந்து நம்ம ஆங்கிலத்தை தான் பயன்படுத்துகிறோம். காஃபி அப்படின்றது வந்து தமிழ்நாடு நம்மளால் இன்னைக்கு வரல கண்டுபிடிக்க முடியல. அப்படிதானே? பேச முடியல. இருக்கு வார்த்தை, நம்மளால பேச முடியல. எப்பவுமே காப்பி டீன்னு சொல்லிட்டு போயிடும். தமிழில் பேசினா மேலே இழு பார்க்குறாங்க. என்ன இவன் எப்படி தமிழில் பேசிட்டு இருக்காப்லே அப்படின்ட்டு. தம்பி, உனக்கு எதிர்காலத்தில் இல்லை திடீர்னு மேலே கீழே பார்த்து யோசிக்க ஆரம்பிச்சா, எதிர்காலத்தில் ஒரு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும், எந்த நாட்டில் போய் வேலை பார்ப்பேன்? தமிழ் இல்லாத நாட்டில் தான் போய் வேலை செய்வோம். என்ன எப்படி சொல்லிவிட்ட? இருக்கிற எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கப்பா. தமிழ் தான் போட்டு கொடுப்பான். போட்டு கொடுக்குறாங்கன்றியா? என்ன பண்றது? நம்ம தமிழ்நாடு போட்டு கொடுக்குது அப்படின்றதெல்லாம் இல்லைப்பா. தமிழகத்தில் வந்து இருக்கக்கூடிய நம்மளது வந்து அமைதி பூங்கா. நம்ம தமிழ்நாடுன்றது வந்து அமைதி பூங்கா. நீ வந்து இங்கே இருக்கிற ஆட்களே நீ இப்படின்றனாக்கா இன்னும் வெளிநாடுலாம் போனேன்னா இன்னும் மோசமானலாம் இருக்குது. நீ இன்றைக்கி வந்து நைட்டு ஒரு 12 மணிக்கு ஒன்று சுதந்திரமாக இங்கே சுத்த முடியுது அப்படின்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் முடியும். வேறு எந்த ஸ்டேட்லேயும் உனக்கு வந்து வாய்ப்பு கிடையாது. நீ வந்து எந்த ஒரு உழைப்பு பண்ணாலும் சரி அது கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டுக்கு தான் கண்டிப்பாக வந்து சேரும். நீ என்னதான் வெளிநாட்டில் போய் கோடி கூட சம்பாரிச்சாலும் கண்டிப்பாக எடுத்துகிட்டு இங்கே தானே வரப்போகிற, இல்லை அங்கேயே நின்று போறியா? இல்லை இங்கே தான் கண்டிப்பாக இங்கே தான் வரும். தமிழ்நாட்டுக்காக தான் நம்ம உழைப்போம் அப்படின்ற. இருக்கிறதுல உனக்கு பிடிச்ச நாடு எந்த நாடுப்பா? தமிழ்நாடு. இது மட்டும் தமிழ்நாடு வந்துட்டியா? ஏன் இப்படி போட்டு வாங்குற? இருக்கிறதுல தமிழ்நாடு. ஏன் தமிழ்நாடு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? நான் என்னுடைய தாய்நாடு தமிழ்நாடு. தாய்நாடு தமிழ்நாடுன்றதுனால அதை வந்து எக்காரத்து கொண்டு வேற எதுவும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். எதுவாக இருந்தாலும் நாங்கள் வரிஞ்சு கட்டிட்டு நிற்போம். ஐயா, யாரையா எங்கள் தமிழ்நாட்டை பற்றி என்ன பேசுனீங்க அப்படி சொல்லிட்டு நிற்போம். வெளிநாடுகளில் ரொம்ப சுத்தமான நாடு அப்படின்னு நீ எதைப்பா சொல்லுவேன்? வெளிநாடுங்க இல்லையா? மும்பை. வெளிநாடுகளில் மிகவும் சுத்தமான நாடு மும்பை அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். நானும் மும்பை போனதில்லை. வெளிநாடு எப்படி ஃப்ளைட்டில் போகணுமா கப்பலில் போகணுமாப்பா? நான் கூட போனதில்லை. நானும் போனதில்லை. எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க மும்பைன்ட்டு. அதெல்லாம் நாங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்படி தானே? ரைட்டு. இந்த கல்யாணத்துக்குலாம் போயிருக்கியாப்பா? கல்யாணத்துக்குலாம் போயிருக்கியா? கல்யாணத்தில் போனால் என்னென்ன சிறப்பெல்லாம் நடக்கும் அந்த இடத்துல? நைட்டில் பொண்ணு அழைப்புக்கு வந்து மோல் அடிப்பாங்க, டான்ஸ் ஆடுவாங்க. நைட்டு பொண்ணு அழைப்புக்கு மோல் அடிப்பாங்க. எல்லாரும் இருக்கிற அவங்க நண்பர்கள்லாம் சேர்ந்து டான்ஸ் ஆடுவாங்க. இந்த டான்ஸ்ன்றது தமிழ் எப்படி சொல்லலாம்? குத்தாட்டம். குத்தாட்டம், கூத்தாடுறது அப்படி கூட சொல்லலாம். அப்படி இப்போ வந்து திருமணத்துக்கு ஒன்று போனோம்னா நம்ம எப்படி ரெடியாகி திருமணத்துக்கு போனோம்? நல்லா பக்காவாக டிப்டாப்பாக ரெடி ஆகி அவ்வளோதான். நேராக போய் உக்காஞ்சினா சந்தனம் இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே கழுத்தில் இதெல்லாம் பூசிட்டு அப்படியே போய் உக்காஞ்சினாக்கா மேரேஜில் உங்களை நல்லா திருமணத்துக்கு உங்களை வரவேற்று வாங்க உக்காருங்க சாப்பிடுங்க, என்ன ரெண்டு சேர்த்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்படி தானப்பா? அப்படித்தான். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறோம். இந்த கேள்விக்கு நீ சரியான பதில் சொல்லிட்டு அப்படின்னாக்கா வாலாஜாஸ்தி சாய் மொபைல் சொல்கிறாங்க அழகிய ஹெட்ஃபோன் வந்து உனக்கு கிஃப்டாக காத்துருக்குது. என்ன கேள்வி அப்படின்னா ஈஸியாக கேட்கட்டுமா? என்ன மாதிரி ஈஸியாக கேட்கட்டும்? முதல்ல பதில் சொல்லிட்டுமா இல்லை முதல்ல கேள்வி கேட்கட்டுமா?
ஏதோ ஒன்று கேளுங்க. எதுனா ஒன்று கேளுங்க, தெரிஞ்சா சொல்கிறேன், இல்லைன்னா விட்டு போயிட்டு இருக்கிற கோபியை போட்டு இந்த அளவுக்குலாம் வறுத்து எடுக்கக்கூடாதப்பா. தென்னிந்தியாவில் உயரமான மலை எது? தென்னிந்தியாவா? மலைகள் அதான் போயிருக்கீங்களா இல்லையா? இன்னும் தென்னிந்தியாவே நீ சொல்லி தானே கேள்விப்படுறோம். தென்னிந்தியாவே நான் வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்கள் சொல்லித்தாங்க நாங்கள் கேள்விப்படுறோம். கோபி அந்த அளவுக்கு தென்னிந்தியாவை பற்றி இன்னும் தெரியாது இருக்கிறதால தென்னிந்தியாவை பற்றி நல்ல தெரிஞ்ச கேள்விகள். ஏதாவது மலைக்கெல்லாம் போயிருக்கியாப்பா? என்னென்ன மலைக்கெல்லாம் போயிருக்கா? திருப்பதி மலைக்கு. திருப்பதி மலைக்கு போயிருக்கிறோம். எங்கள் ஊர் பக்கத்து ஊரில் ஒரு மலைக்கு போயிருக்கோம். எங்கள் ஊர் பக்கத்தூரில் ஒரு மலை, அந்த மலைக்கு போயிருக்கிறோம். சோழிங்கத்து மலைக்கு போயிருக்கோம். சோழிங்கத்து மலைக்கு போயிருக்கிறோம். வேற அவ்வளோதான். இவ்வளோ தானே மலைக்கு போனது. இந்த திருவண்ணாமலை, அது பார்த்து சபரிமலை இதெல்லாம் எதுவும் போனது இல்லையா? இருக்கிற எங்கள் பக்கத்தில் இருக்கிற இந்த மலைகள்லாம் வரைக்கும் நாங்கள் பார்த்துட்டு வந்ததுனால தென்னிந்தியாவில் உயரமான மலை எங்களால் கண்டுபிடிக்க முடியல. சீக்கிரமாக தெரிஞ்சால் சொல்கிறோம்.